வணக்கம். இது கதை சொல்லும் நேரம். அந்த இரவு வான்மதி தனியாக அறையில் அமர்ந்து மெதுவாக அழுதாள். தேர்வில் தோல்வி அவளது மனதை கனமாக்கியது. அப்போது அவளது தாய் அருகே வந்து தோளில் கை வைத்தார். வான்மதி, தோல்வி வாழ்க்கையின் முடிவல்ல, அது உன்னை இன்னும் வலிமையானவளாக மாற்றும் ஒரு பாடம் என்று மென்மையாக சொன்னார். ஆமாம், நான் மீண்டும் முயற்சிப்பேன் என்று அவள் உறுதியாக கூறினாள். அடுத்த நாளே வான்மதி புத்தகங்களை ஒழுங்குபடுத்தி குறிப்புகளை கவனமாக எழுதத் தொடங்கினாள். புரியாத பாடங்களை ஆசிரியை அருகே சென்று கேட்டாள். ஆசிரியை பொறுமையுடன் விளக்கினார். தினமும் கடினமாக பயிற்சி செய்து அவள் நம்பிக்கையுடன் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் எழுதினாள். அடுத்த வருடம் மீண்டும் தேர்வு நாள் வந்தது. வான்மதி பயமின்றி அமைதியுடன் தேர்வு கூடத்தில் நுழைந்தாள். முடிவுகள் வெளியிடப்பட்ட போது அவள் வெற்றி பெற்றதை பார்த்தாள். முகத்தில் மகிழ்ச்சி மலர்ந்தது. புத்தகங்களை மார்போடு அணைத்து